யாரும் வந்து இந்த கமெண்ட்ரில அது பேசுறாங்க, இது பேசுறாங்கன்னு யாரும் வந்து சூடாக கூடாது. யாரும் எதுவ கூடாது. அது வந்து எங்களோட வேலை. அது எங்க வேலை. நாங்க அமைதியா மட்டும் வார் போட்டா நீங்க அந்த அளவுக்கு அந்த ஹைப்பே இருக்காது. நாங்க பார்த்துக்குறோம். ட்ரோலுக்கும் அதுதான், ஈஸ்வாக்கும் அதுதான். யாரும் வந்து கமெண்ட்ரி குமாரையோ, யாரையுமே தாக்காதீங்க. யாருமே எதுவும் பேசாதீங்க, ப்ரோவோக் ஆகாதீங்க. அது எங்களோட வேலை. நாங்க பார்த்துக்குறோம். நீங்க அதே மாரி உங்கள யாரும் எதுவும் நீங்களும் சொல்லவே அத சொல்லி மாட்டாங்க. அதான் ப்ரோ. அத நான் பெர்சனலா தான் அங்க இருக்கேன். நீங்க நான் பாத்துக்கோங்க. தான் அங்க இருக்கேன். நான் தான் அங்க இருக்கேன். நான் தான் அங்க இருக்கேன். அதனால எப்பவுமே நடக்காது. எப்பவுமே நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்லிப் ஆயி ஏதோ ஆரம்பிச்சா கூட நான் நிறுத்திருவேன். நான் அங்க இருப்பேன். நீங்க யாரும் இந்த ஸ்டோரி போடாதீங்க. நீங்க யாரும் வந்து திட்டாதீங்க. யாரும் வந்து இங்க பாருங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அவங்க எல்லாமே நம்ம ஆளுங்க தான். குமாரும் நம்ம பையன் தான். ஷாரும் நம்ம பையன் தான். நாங்களுமே நீங்க எல்லாம் நாமெல்லாம் ஒண்ணுதான். சோ நீங்க வந்து குமார் அப்படி பேசுறான். அப்படி அப்படி சொல்லக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுவான். அதுதான் இங்க பாருங்க. நான் ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பல. இது வந்து ஒரு பாட்ஷா படம். நீங்க வந்து ரஜினிகாந்த். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இதா இருக்கீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல பெரிய ஆளா இருக்கீங்க. திடீர்னு கம்பத்துல கட்டி போட்டு அடி அடின்னு அடிக்கிறோம். எல்லாம் எமர்ஜா வராங்க. வாயில ரத்தம்லாம் வருது. பாட்ஷா பாய் திருப்பி அடிப்பாரா, அடிக்க மாட்டாரான்னு பாக்குறோம். மறுபடியும் நீங்க பாட்ஷா பாயா மாறி பிராக்டிஸ் பண்ணி அடிக்கிறீங்க. ஆளை கூட்டிட்டு வந்து. அவ்வளவுதான். சிம்பிள். அடி வாங்குறப்ப நீங்க அடி வாங்கி தான் ஆகணும். இல்ல நான் அடியே வாங்க மாட்டேன்னா பாட்ஷா பாயா இருக்க முடியாது. ரொம்ப புரிஞ்சுக்கோங்க சரியா? இதெல்லாம் வந்து நீங்க தான் இவ்வளவு வருஷம் இருக்கீங்க. ட்ரிகர் ஆகாதீங்க. தோக்குறப்ப கொஞ்சம் லைட்டா எனக்கு புரியுது. ஆனா வந்து ட்ரிகர் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் தி இட் இஸ் அ கண்டென்ட். இட் இஸ் அ மேட்ச். இது வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கும், ஃபயர் அப் பண்றதுக்கு மட்டும்தான் வெளிய யாரும் வந்து தப்பா வந்து நடந்துராது. சரியா? அப்படியே இருந்தாலுமே நீங்க வந்து கடந்து போயிடணும் அத. இன்கேஸ் ஏதோ தெரியாம நடந்தா கூட நீங்க வந்து கடந்து போயிடு. நம்ம பையன்டா அப்படின்ட்டு போயிடுறது தான் நல்லது. சரியா? யாரும் வந்து சண்டை போட்டுக்காதீங்கடா. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒற்றுமை தான் எப்பவுமே வந்து ஜெயிக்கும். சண்டை மட்டும் யாருக்காவது ஒருத்தர் ஆப்போசிட்ட எதிர்த்து போட்டீங்க அப்படின்னாவே, இன்னொருத்தவங்க வந்து அவங்க மேல வந்து ஒரு அந்த இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எல்லாமே போயிரும். இப்போ குமாருக்கே நான் அதான் சொல்றேன். நீங்க குமார நல்லாவே இருக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னு. இதெல்லாம் எங்க வேலைடா அது. நாங்க பாத்துக்கிறோம். நாடி நரம்பு ரத்த சதையில வந்து வெறி ஏத்தணும்னா அது நாங்க அந்த பக்கம் அப்படி பண்ணாதான்டா பூஸ்டப் பண்ண முடியும். நீங்க அங்க சும்மாவே இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நீங்க ப்ளூட் அடிச்சிட்டு இருப்பீங்க, அங்கிட்டு கார்ல சுத்திட்டு இருப்பீங்க. அப்போ வந்து பூஸ்டப் பண்ணும். ஆடியன்ஸ் வந்து உங்க ட்ரிகர் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் நாங்க தான். நீங்க கிடையாது. சரியா? ஜாலியா எடுத்துக்கோங்க. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து ஜாலியா விளையாண்டா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க தான் பிரஷர்ல இருக்கீங்க. நான் அதை சொல்லணும்னு இருந்தா நல்லா சொல்லிட்டேன் நான். நீங்க நான் வேணா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். எந்த ப்ராப்ளமும் பெருசாவே வரவே வராது. நீங்க வந்து உங்கள வந்து யாரும் வந்து மட்டம் தட்டுற மாதிரியோ வந்து அவமானமா பேசுற மாதிரியோ கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அந்த நேரத்துல தோத்துட்டா ஐயோ பிராக்டிஸ் இல்லையா, தோக்கப்பட்டதா, இப்படி ஆயிடுச்சா, அவ்வளவுதானா, இனிமேல் முடிக்க முடியாதா, முடிக்க முடியாதுன்னா அடுத்து நீங்க ஜெயிச்சிருவீங்கடா. நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க. ஓகேவா? அதுக்கு சொல்லிதான் ஆகணும். வேற வழி. இப்போ அவன் 30 வாட்டி தோக்கும் போது அவ்வளவுதான் பிடிஎஸ் மட்டும்தான் அப்படின்ற போது ஜாலியா இருந்துச்சுல்ல. அந்த மாதிரிதான் தோக்குறப்ப நீங்க அதை ஏத்துக்கணும். இப்பதான் இப்ப பாருங்க பிராக்டிஸ் எல்லாம் போட்டு மீண்டு வரீங்க. பாக்குறதுக்கே வெறியா இருக்கு. எல்லாரும் வந்து 2 நாளா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ப்ரோ அவங்க அப்படி பிராக்டிஸ் பண்றாங்க ப்ரோ. அவங்க நாக் அவுட்டே அவங்க கேம் பண்றாங்க ப்ரோ. இப்படிலாம் இது வரைக்கும் நடந்திருக்கா? இதெல்லாம் வந்து அப்படி நினைச்சுக்கோங்க. சரியா? நீங்க எப்பயும் போல ஜாலியா விளையாடுங்க. ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு ப்ரோவோக் ஆகாதீங்க. நாம எல்லாம் வந்து ஒரு கண்டென்ட் தான் பண்றோம் நம்ம. சரியா? உங்களை யாருமே எந்த ஜென்மத்திலும் ஏதோ வாயே திறக்க முடியாது. யாராவது வந்து பின்னாடி இருந்து காசு கொடுத்து திருகள் வேலை பண்ண சொன்னாலுமே அங்க நான் இருக்கேன். சரியா? அதனால வந்து வேலையாகாது. எனக்குமே நிறைய தெரியும். பட் இருந்தாலும் சொல்றேன். அப்பவுமே என் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு நான் வந்து இந்த ஷூரிட்டி கொடுத்துட்டேன். நீங்க சொல்றீங்க இண்டிவிஜுவலா எதுவும் லைக் இப்போ லாஸ்ட் டைம் நடந்த யாரும் பண்ண மாட்டாங்க. யாரும் ஏன்னா டீம் பேர் இது சொன்ன ப்ரோ அதான் ப்ரோ அவங்க இவங்கன்னு சொல்றப்பதான் அங்க பிரச்சனையா ஆரம்பிச்சு. லாஸ்ட் டைம் நடக்கல. நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுதான் சொல்றேன் நான். நடக்கல சார். நடக்கல. நான் நடக்கவே விட மாட்டேன். நடக்காது. நடக்க விட மாட்டேன். அவ்வளவுதான்.
அது வந்து நீங்க சொல்லக்கூடாது நடந்துருச்சு லாஸ்ட் டைம்ல, நடக்கவே இல்ல. அப்பதான் வந்து ஆரம்பிச்சதுக்கே அடிச்சோம் அவனை. ஏய் அமைய வாய மூடிட்டு இதெல்லாம் அப்படி பேசுற நீ, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு. டீம் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு. அவ்வளவுதான். சரி கைஸ் போங்க, நான் அப்படியே போயிட்டு எல்லா டீம்ட்டும் சொல்லிட்டு எல்லா டீம்ட்டும் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். விளையாடுங்க அப்படியே. கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு. பாய், நாளைக்கு பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.